வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன். முதலில் தலைப்புச் செய்திகள். டெல்லியில் இன்று மீண்டும் நடைபெறுகிறது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம். காவிரியில் 13,000 கன அடி நீரை திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிட தமிழக அரசு தரப்பில் வலியுறுத்த திட்டம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர்.என். ரவி பங்கேற்பு. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, பல்கலைக்கழக சிண்டிகேட், செனட் உறுப்பினர் உள்ளிட்டோர் புறக்கணிப்பு. பாஜகவில் இருந்து நீக்கப்பட்ட திருச்சி சூர்யா சிவாவிற்கு கட்சியில் மீண்டும் பதவி. பீனிக்ஸ் பறவையாக மாற்றிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு நன்றி என சூர்யா சிவா பதிவு. விஜய் மக்கள் இயக்க மாநில பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்திற்கு திடீர் உடல்நல பாதிப்பு. சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதி. நேரில் சென்று பார்த்தார் நடிகர் விஜய். தூத்துக்குடியில் திருமணம் நடந்த 3 நாட்களில் காதல் ஜோடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம். இருசக்கர வாகனங்களில் தப்பிச் சென்ற 6 பேர் கொண்ட கும்பலை பிடிக்க போலீசார் தீவிரம். பாகிஸ்தானில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி நாடாளுமன்ற பொதுத் தேர்தல். அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் பாகிஸ்தான் தேர்தல் ஆணையம் தகவல். உலகக்கோப்பை கிரிக்கெட் லீக் போட்டியில் இலங்கையை 302 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி. அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறிய இந்திய அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து. இனி விரிவான செய்திகள். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தகவல் தொழில்நுட்பவியல் துறை சார்பில் தமிழ்நாடு டிஜிட்டல் மயமாக்கல் வியூகம் தொடர்பான ஆவணத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். தமிழகத்தை புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவுக்கான மையமாக மாற்றுதல், செயலிகள், வலைத்தளங்கள், கியாஸ்குகள் போன்றவற்றின் மூலம் பொதுமக்களுக்கு அரசு சேவைகள் வசதியாக கிடைப்பதை உறுதி செய்வது போன்றவை தமிழ்நாடு டிஜிட்டல் மயமாக்கல் வியூகத்தின் முக்கிய அம்சங்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 55வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். முன்னதாக தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்த நிலையில் பல்கலைக்கழக சிண்டிகேட், செனட் உறுப்பினர், 2 பேராசிரியர்கள் என 15ற்கும் மேற்பட்ட பல்கலைக்கழக உறுப்பினர்கள் பட்டமளிப்பு விழாவை புறக்கணித்தனர். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி வீடியோ வெளியிட்ட விவகாரத்தில் 1,10,00,000 ரூபாய் மான நஷ்ட ஈடு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழக்கு தொடர்ந்தார். சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக வழக்கை மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க இயலாது என்றும் தனது வீட்டில் சாட்சியத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையர் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்றும் கோரி எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்துள்ளார். இதனிடையே அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கியது தொடர்பாக சசிகலா மேல்முறையீடு வழக்கின் விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைக்கு ஒத்திவைத்தது. திருவாரூரில் உள்ள திருவிக அரசு கலைக்கல்லூரியில் சட்டமன்ற நாயகர் கலைஞர் எனும் தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதற்கு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தலைமை தாங்கினார். அதன்பின் செய்தியாளர் சந்திப்பில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் குறித்து கேட்ட கேள்விக்கு இதற்கு தெளிவான விளக்கத்தை சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே கூறிவிட்டேன் என்றும் தற்போது கருத்து கூற எதுவும் இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் இருக்கை குறித்து சட்டமன்றத்தில் யாரும் குரல் எழுப்பக்கூடாது என கூறியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டியை போலீசார் இன்று அம்பாசமுத்திரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். பாஜக கொடிக்கம்பத்தை அகற்றும் போது மாநகராட்சியின் ஜேசிபி இயந்திரத்தை சேதப்படுத்தியதாக பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி மற்றும் பாஜகவைச் சேர்ந்த நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். இதேபோல் செஸ் ஒலிம்பியாட் விழா தொடர்பான விளம்பர வழக்கு, வள்ளுவர் கோட்டத்தில் பாஜக போராட்டம் தொடர்பான வழக்கு, தென்காசியில் பாத யாத்திரை நிகழ்ச்சியில் போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்த வழக்கில் அமர் பிரசாத் ரெட்டி கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அமர் பிரசாத் ரெட்டியை இன்று அம்பாசமுத்திரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அவரை புழல் சிறையிலிருந்து போலீசார் அரசு பேருந்தில் தென்காசி அழைத்துச் சென்றனர். பாஜகவில் இருந்து கடந்த டிசம்பர் மாதம் நீக்கப்பட்ட திருச்சி சூர்யா சிவாவிற்கு கட்சியில் மீண்டும் பதவி அளிக்கப்பட்டுள்ளது. அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கட்டுப்பாடு என்ற சொல்லின் பொருள் விளங்க அரசியல் போர் தொடுத்து தொண்டர்கள் அனைவரையும் அரவணைப்பது போல மீண்டும் என்னை அரவணைத்து பீனிக்ஸ் பறவையாக மாற்றிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, கேசவ விநாயகம் ஆகியோருக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடியின் கனவை நனவாக்கவும் அண்ணாமலையை தமிழகத்தின் முதல்வராக்கவும் முனைப்புடன் செயல்படுவேன் என்பதை உறுதிமொழியாக அளிக்கிறேன் என்றும் அந்த பதிவில் திருச்சி சூர்யா சிவா குறிப்பிட்டுள்ளார்.
விஜய் மக்கள் இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் புசி ஆனந்திற்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். லியோ திரைப்படத்தின் வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு அதிக சோர்வுடன் இருந்த புசி ஆனந்திற்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து நேற்று இரவு 10 மணிக்கு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். அவரை நடிகர் விஜய் மருத்துவமனைக்கு நேரில் சென்று பார்த்து நலம் விசாரித்தார். தூத்துக்குடியில் திருமணம் முடிந்த 3 நாட்களில் காதல் ஜோடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி முருகேசன் நகர் பகுதியைச் சேர்ந்த மாரிச்செல்வம் என்ற இளைஞரும் தூத்துக்குடி திருவிக்க நகர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகா என்ற இளம் பெண்ணும் காதலித்து வந்துள்ளனர். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறிய கார்த்திகா மாரிச்செல்வத்தை திருமணம் செய்து அவரது வீட்டிலேயே தங்கியுள்ளார். இந்நிலையில் மாரிச்செல்வமும் கார்த்திகாவும் வீட்டில் இருந்தபோது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் சிலர் இருவரையும் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றனர். உடல்களை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை மதுரவாயலில் மனைவி கோபித்துக் கொண்டு தாய் வீட்டிற்கு சென்றதால் புது மாப்பிள்ளை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரவாயல் மூகாம்பிகை நகரைச் சேர்ந்த ராஜேஷுக்கும் சிவரஞ்சினி என்பவருக்கும் கடந்த 25ஆம் தேதி திருமணம் நடந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு கணவருடன் ஏற்பட்ட தகராறில் சிவரஞ்சினி தனது தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். இதனால் மன உளைச்சலில் இருந்த ராஜேஷ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜார்க்கண்டில் தமிழகத்தைச் சேர்ந்த முதுநிலை மருத்துவ மாணவர் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் அவரது குடும்பத்தினர் விமானம் மூலம் புறப்பட்டுச் சென்றனர். நாமக்கல் மாவட்டம் வேலக்கவுண்டம்பட்டியை அடுத்த அர்ஜுன் நகரைச் சேர்ந்த மதன்குமார் என்பவர் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் 2ஆம் ஆண்டு முதுநிலை மருத்துவம் படித்து வந்தார். இந்நிலையில் அவர் இறந்த நிலையில் உடல் மீட்கப்பட்டுள்ளதாக தொலைபேசி மூலம் மதன்குமார் குடும்பத்தினருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் ஜார்க்கண்ட் செல்வதற்காக விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டுச் சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூரை அடுத்த தேவிகாபுரத்தில் உள்ள ஒரு அசைவ உணவகத்தில் பழைய பிரியாணியை சூடு செய்து புதிய பிரியாணியுடன் கலக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்த செய்தி நமது தந்தி தொலைக்காட்சியிலும் வெளியானது. இதன் எதிரொலியாக மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் நேற்று அந்த உணவகத்தை ஆய்வு செய்தனர். உணவகம் சுத்தம் இல்லாமலும் பழைய எண்ணெயை பயன்படுத்தியதும் கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கடையை பூட்டி சீல் வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் உள்ள தனியார் காலி குடோனில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு கரும்புகை வெளியேறியுள்ளது. தகவலறிந்து விரைந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ள நிலையில் கம்ப்யூட்டர் பிரிண்டர் மற்றும் அலுவலகத்தின் பழைய கோப்புகள் தீயில் கருகியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கொண்டக்கரை பகுதியில் இயற்கை எரிவாயுவுடன் லாரி சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென லாரியில் இருந்து எரிவாயு கசிய தொடங்கியது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருப்பூரை அடுத்த பல்லடம் அருகே சாலையோரம் கவிழ்ந்து விபத்திற்குள்ளான கார் தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இருந்து திருப்பூருக்கு சதாசிவம் என்பவர் தனது நண்பர் வாங்கிய புது காரை ஓட்டி வந்துள்ளார். அப்போது பல்லடம் அருகே முன்னால் சென்ற காரை முந்திச் செல்ல முயன்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகி தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதனை பார்த்த சதாசிவம் காரில் இருந்து வெளியே இறங்கினார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஐப்பசி மாதம் கடைசி நாளில் காவிரி ஆற்றில் கடைமுக தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. அதை முன்னிட்டு வரும் 16ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவிட்டுள்ளார். அந்நாளில் கருவூலங்கள் குறிப்பிட்ட பணியாளர்களுடன் இயங்கும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். மேலும் அதை ஈடுகட்ட நவம்பர் 25ஆம் தேதியை வேலை நாளாகவும் மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. தஞ்சாவூரில் பழைய பேருந்து நிலையம், மருத்துவக் கல்லூரி சாலை, மேலவேளி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. அறந்தாங்கியில் விட்டுவிட்டு மழை பெய்ததால் பொதுமக்கள் வெளியில் செல்ல முடியாமல் வீட்டிற்குள் முடங்கினர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
மறைந்த குணச்சித்திர நடிகர் ஜூனியர் பாலையாவின் இறுதிச் சடங்குகள் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. பழம்பெரும் நடிகர் டி. எஸ். பாலையாவின் மகனான ஜூனியர் பாலையா 280 படங்களுக்கு மேல் நடித்துள்ளார். 70 வயதான அவர் படுக்கையிலிருந்து கீழே விழுந்து சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் நேற்று மரணமடைந்தார். அவரது உடலுக்கு கோவை சரளா, சி.ஆர். சரஸ்வதி, செம்புலி ஜெகன், போஸ் வெங்கட், ஸ்ரீமன் உள்ளிட்ட திரையுலகினர் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். நடிகர் ஜூனியர் பாலையா மறைவுக்கு கமல்ஹாசன் இரங்கல் தெரிவித்துள்ளார். காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் டெல்லியில் இன்று மீண்டும் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்குமாறு தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி ஆகிய 4 மாநில அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் காவிரியில் 13,000 கன அடி நீரை திறக்க உத்தரவிட வேண்டும் என்று தமிழக அரசு தரப்பில் வலியுறுத்த இருப்பதாக தெரிகிறது. அதே நேரத்தில் கர்நாடகாவில் உள்ள அணைகளின் நீர் இருப்பு நிலவரத்தை எடுத்துரைத்து எதிர்ப்பு தெரிவிக்க கர்நாடக அரசு தரப்பில் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உச்சநீதிமன்ற கொலீஜியம் குழு கூட்டம் தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையில் நடைபெற்றது. அதில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ். வைத்தியநாதனை மேகாலயா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க பரிந்துரை செய்யப்பட்டது. இதேபோல் பாட்னா உயர்நீதிமன்ற நீதிபதி சக்ரதாரி சரண் சிங்கை ஒடிசா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும், பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்ற நீதிபதி ரித்து பஹாரியை உத்தரகண்ட் தலைமை நீதிபதியாகவும் நியமிக்க உச்சநீதிமன்ற கொலீஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. பாகிஸ்தானில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி பாகிஸ்தான் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது. அந்நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தின்படி 90 நாட்களில், அதாவது வரும் 7ஆம் தேதிக்குள் பொதுத் தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்படாததால் உச்சநீதிமன்றத்தில் பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்நிலையில் மக்கள் தொகைக்கேற்ப தொகுதி மறுவரையறை பணிகள் நடைபெற்று வருவதால் பாகிஸ்தானில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறும் என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் மறைந்த முன்னாள் பிரதமர் லீ கெகியாங் உடலுக்கு அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங் நேரில் அஞ்சலி செலுத்தினார். மறைந்த லீ கெகியாங் கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் கடந்த மார்ச் வரை 10 ஆண்டுகள் சீனாவின் பிரதமராக பதவி வகித்துள்ளார். கடந்த 27ஆம் தேதி தமது 68வது வயதில் மாரடைப்பால் லீ கெகியாங் மரணமடைந்த நிலையில் அவரது உடல் பெய்ஜிங் நகரில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் தனது மனைவியுடன் நேரில் அஞ்சலி செலுத்தினார். இதேபோல் ஆளுங்கட்சி முக்கிய பிரமுகர்களும் லீ கெகியாங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. காசா மீதான இஸ்ரேல் ராணுவ தாக்குதல் தொடர்ந்து வரும் நிலையில் லெபனானில் இருந்து இஸ்ரேலின் எல்லைப் பகுதியில் உள்ள கிரியாட் ஷ்மோனோ நகர் மீது ராக்கெட் குண்டுகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது. குடியிருப்பு பகுதியை ஒட்டி நடத்தப்பட்ட இத்தாக்குதலில் பலத்த சேதம் ஏற்பட்டது. குடியிருப்புகள் மற்றும் கார் உள்ளிட்ட வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்தன. தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். அப்பகுதியில் வசித்த மக்களை ஏற்கனவே வெளியேற இஸ்ரேல் உத்தரவிட்ட நிலையில் ராக்கெட் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டியில் இலங்கையை 302 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இமாலய வெற்றி பெற்ற இந்தியா முதல் அணியாக அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மும்பை வான்கடே மைதானத்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை அணி பவுலிங்கை தேர்வு செய்தது. இதையடுத்து பேட்டிங் செய்த இந்திய அணி அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 50 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 357 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து விளையாடிய இலங்கை அணி இந்திய வீரர் முகமது ஷமியின் அபாரமான பந்துவீச்சால் ஆடிப்போனது. விக்கெட்டுகள் மளமளவென சரிந்த நிலையில் 20வது ஓவரில் வெறும் 55 ரன்களுக்கு சுருண்ட இலங்கை படுதோல்வி அடைந்தது. 302 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்தியா 14 புள்ளிகளுடன் முதல் அணியாக அரையிறுதிக்குள் கால் பதித்தது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ள இந்திய அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி உலகக்கோப்பை தொடரில் கட்டுப்படுத்த முடியாத அணியாக இந்தியா செயல்பட்டு வெற்றிகளை குவிப்பதாக கூறியுள்ளார். இதேபோல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோரும் இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். டெல்லியில் இன்று மீண்டும் நடைபெறுகிறது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம். காவிரியில் 13,000 கன அடி நீரை திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிட தமிழக அரசு தரப்பில் வலியுறுத்த திட்டம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர்.என். ரவி பங்கேற்பு. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, பல்கலைக்கழக சிண்டிகேட், செனட் உறுப்பினர் உள்ளிட்டோர் புறக்கணிப்பு. பாஜகவில் இருந்து நீக்கப்பட்ட திருச்சி சூர்யா சிவாவிற்கு கட்சியில் மீண்டும் பதவி. பீனிக்ஸ் பறவையாக மாற்றிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு நன்றி என சூர்யா சிவா பதிவு.
விஜய் மக்கள் இயக்க மாநில பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்திற்கு திடீர் உடல்நல பாதிப்பு. சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதி. நேரில் சென்று பார்த்தார் நடிகர் விஜய். தூத்துக்குடியில் திருமணம் நடந்த 3 நாட்களில் காதல் ஜோடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம். இருசக்கர வாகனங்களில் தப்பிச் சென்ற 6 பேர் கொண்ட கும்பலை பிடிக்க போலீசார் தீவிரம். பாகிஸ்தானில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி நாடாளுமன்ற பொதுத் தேர்தல். அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் பாகிஸ்தான் தேர்தல் ஆணையம் தகவல். உலகக்கோப்பை கிரிக்கெட் லீக் போட்டியில் இலங்கையை 302 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி. அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறிய இந்திய அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.